அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னையோட தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிந்து 2வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு அவர் ஒரு அறிக்கை இன்னைக்கு விட்டிருந்தார். ஸோ அந்த அறிக்கையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸை வந்து என்னுடைய தவறுகளை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க. திருத்திக்க எனக்கு எதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 66ல் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. என்ன ஆட்சி மாற்றம், அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை தோற்கடிச்சு திமுக திரு அண்ணா அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைச்சது. ஸோ அதிலிருந்து 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக திமுக தான் ஆட்சி அமைச்சது. ஸோ அதுக்கப்புறம் திமுகவிலிருந்து பிரிஞ்சு போனவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அதிமுக. அந்த கட்சி 77ல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வெற்றி பெற்றதன் மூலயமாக திமுகவை ஆட்சியிலேருந்து அவங்க அகற்றுனாங்க. அது மூலயமா ஆட்சியில் அதிமுக வந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2026லையும் திமுக அதிமுக அப்படின்ற கட்சிகளை ஒதுக்கிட்டு தாவேகா ஆட்சிக்கு வரும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. இதுக்கு மக்கள் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுற அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சாத்தியமே கிடையாது அப்படின்றது அவருக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், அவங்க கட்சியை சேர்ந்த தோழர்களுக்கும் தெரியும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வேணால் வந்து கம்பு சுற்றலாம், நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், எங்களுக்கு கூட வந்து கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்னு அவங்க என்ன வேணால் சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அது எதனால் சாத்தியம் இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லணும். ஏன்னா போகிற போக்கில் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அனலைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது 1966ல் திமுக ஆட்சியை பிடிச்சதுக்கான காரணம் அந்த தேர்தலில் நின்னது மட்டும் காரணம் கிடையாது. ஸோ அதற்கு முன்னாடி 2 தேர்தலில், அதாவது முதல் தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. ஸோ ஓகே, இதை கூட நம்ம பார்க்க தேவை. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். திரு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அரசியல் வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பெரியார் அவர்கள் வராரு. ஸோ அவர் வர பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கழகத்துக்கு அண்ணா அவர்கள் சேர்ற பார்த்து அவருடைய வயசு வந்து 25 வயசில் அவர் வந்து திகாவில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அரசியல் கட்சியாக மாறல அப்படின்னா நம்மளால சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்ற காரணத்துக்காக அவரை விட்டு பிரிஞ்சு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள்கிட்ட கேட்டு சஜஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அரசியல் கட்சியாக ஸ்டார்ட் பண்ண முதல் தேர்தலில் 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலில் 50 பேர், அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை வந்து அமைச்சாங்க. அப்படியே ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி என்பது சாதாரணமாக வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் காங்கிரஸ் வந்து அந்த டைமில் கொடுத்துருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழுக்கல்வி திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொண்டு வந்து ராஜாஜி, அவர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட அவர் வெளிவந்த காரணத்தால் அந்த டைமில் திமுகவுக்கு ஆதரவாகவும் ராஜாஜி இருந்தார் அப்படின்றது அதுவும் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயம் ஒன்று இருக்குது, அதை வந்து மறந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பஞ்சம் வந்து ரொம்ப 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 வந்து தலைவிரிச்சு ஆடிச்சு. அதாவது அந்த டைமில் வந்து மழை, வெயில், வெயில், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளைபொருட்கள் வந்து அந்த டைமில் வந்து கிடைக்கல அப்படின்ற காரணத்தால் தான் ரூபாய்க்கு 1 படி நிச்சயம் 3 படி வந்து லட்சியம் அப்படின்ற மாதிரி சொன்னவர் அண்ணா. அந்த கோட்பாடுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்து தான் அவங்களால வந்து வெற்றி பெற முடிஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி இந்த 3வது எலெக்ஷனில் தான் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேங்களா. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதாரண விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 15 வருஷத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள், முக்கியமான போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 14 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்திருக்காரு. ப்ளஸ் அறிஞர் அண்ணாவும் சிறையில் இருந்திருக்காரு, கலைஞர் அவர்களும் சிறையில் இருந்திருக்காங்க. நீங்கள் திரு விஜய் அவர்கள் இப்போது ஒரு போராட்டம் நடந்த இடத்துக்கு போயிருந்தார், பரந்தூர் விமான நிலையம் போராட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே போயிட்டு இவர் மக்களாக நின்னாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களாக நிற்காம கேரவானில் நின்று பேசிட்டு போயிட்டார். ஸோ நீங்கள் கீழே இறங்கி மக்கள் கூட பேசினா மட்டும்தான் உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் வரும். நீங்கள் நினைக்கலாம், அதாவது கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வந்து எனக்கு இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் அது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் மக்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் மக்கள் கூட இறங்கி நிற்கணும். கேரவன் மேலே நின்றுட்டு போனீங்க அப்படின்னா
அது மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு நடிகரா இருக்கீங்க எப்படி சொல்றது? அப்ப இஃப் இன் கேஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அவர கூட்டு போய் மண்டபத்துல உட்கார வைப்பாங்க. ஆஸ் யூசுவல் நடக்கிறது அந்த மண்டபம். அவரு நடிகர் விஜய் அப்படின்னு ஐ மீன் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள கைது பண்ணாலும், நாளைக்கு இஃப் இன் கேஸ் இதுக்கு முன்னாடி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள கைது பண்ணாலும், கூட்டு போயிட்டு மண்டபத்துல உட்கார வச்சு சாயந்தரம் ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர். பட் அத கூட உங்களால வந்து நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தால மட்டும் தான் வந்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏன் அந்த அளவுக்கு நான் இறங்கணும்? நான் மேல நின்னு ஆஸ் யூசுவல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்றது தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் அத அவங்கள எடுத்தேன் அப்படின்னா, இப்ப 2015ல சென்னையில ஒரு ஃப்ளட் ஒண்ணு வந்துச்சு. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளட்ல தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்க்கு அப்புறமா போயிட்டு அதே கேரவான் சேம் டைப் ஆஃப் கேரவான் என்ன ஒரு விஜய் வந்து மேலே ஏறி நின்னாரு. அவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. டிரைவர் சீட் பக்கத்துல ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "எனதருமை வாக்காளர் பெருமக்களே" அப்படின்னு பேசினாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி பேசிட்டு தான் அங்கேருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புனாங்க. சேம் டைப் ஆஃப் அரசியல தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறீங்க. ஸோ இப்படி முன்னெடுக்கிறீங்க அப்ப ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு 2 விஷயம் இருக்கு. அவங்களுடைய ப்ளஸ். ஏன்னா, அவங்க அந்த டைம்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி பண்ணாங்க. மேபி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா இருந்திருக்கலாம். பட் அது பிரச்சனை கிடையாது. ஐ மீன் அது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அது அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால அவங்க அப்படி இருந்தாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நடிகையா இருக்க பார்த்தே திமுகவுக்கு ஆதரவாகவும் வாக்கு கேட்டிருக்காங்க. அதிமுகவும் இருக்க பார்த்து அதிமுக கொள்கை பரப்பு செயலரா இருந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ பிளஸ் அவங்களுடைய ஏஜ் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால அங்க போ முடியல. பட் ஆனா அவங்க சொன்ன அந்த எனதருமை வாக்காளர் பெருமக்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுல ஏகப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே உண்டு. அது வந்து மிகவும் தவறான செயல். ஆனா அவங்களுடைய உழைப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சமும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுல பெண், ஆண் அப்படின்னு கிடையாது. அது என்ன என்ன எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஐ மீன் அந்த கட்சி எம்ஜிஆர் இறந்தாரு பார்த்தீங்களா, அப்பத்துல இருந்தே அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாம இருந்தாரோ, அதுக்கு பேரலல் ஆப்போசிட்டா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள பார்க்கறது, பொதுக்கூட்டம் போறது, இது எல்லாமே பண்ணதுனால தான், அவங்க பின்னாடி எம்ஜிஆர் அவர்களோட மனைவியே இல்ல அப்படின்னாலும், இவங்க பின்னாடி அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்த காரணத்தால தான், திரு ஜானகி அம்மையார் பெற்ற வெற்றியை விட இவங்க வந்து வெற்றி அதிகமா பெற்றார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே. இப்ப நம்ம வீடியோ ஐ மீன் திரும்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த போராட்டங்கள் எல்லாமே இவங்க பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அதுவும் 3வது தேர்தல்ல சாதாரணலாம் கிடையாது. அப்ப காங்கிரஸ்ன்ற கட்சி எப்படின்னா சென்ட்ரல்லயும் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. தமிழ்நாட்டிலயும் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அவங்கள ஓரங்கட்டி தூக்கி உட்கார வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தது. அடுத்தது 77 அதாவது 1977ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சாரு. அந்த ஆட்சி அவர் எப்படி அமைச்சாரு அப்படின்னா, உங்கள மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு, அவரு உள்ளேயே உட்காந்துக்கிட்டு, மக்களுக்கு நிவாரணம் குடுக்கணும் அப்படின்னா, அந்த மக்கள வீட்டுக்கு வர வச்சு நிவாரணம் குடுத்தாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. எம்ஜிஆரோட உழைப்புன்றது, அவர் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு. காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு வந்தாரு. திமுகவுல ஒரு பொருளாளரா இருந்தாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு அரசியல்ல இருந்தாரு. அவர் அரசியல்ல இருந்த காரணத்தால தான், அவரு கட்சியிலிருந்து வெளியில போறாரு. ஸோ கட்சியிலிருந்து வெளியில போப்பாத்து, அவர் கூட நெறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், ஆர்.எம். வீரப்பன். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கூட வெளியில தனியா போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இடைத்தேர்தல்ல நின்னாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிச்சாரு. அந்த வெற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருந்து, எல்லாமே இறங்கி சண்டை போட்டு சண்டை இன் த சென்ஸ் கருத்தியலா சண்டை போட்டு, அவருடைய கட்சிய வந்து அவர் நிலைநிறுத்தினாரு. ஏன்னா, நீங்க நினைக்கிற மாரி எம்ஜிஆர் அவர்கள் அந்த 20 வருஷன்றது, அவரு டைரக்ட்டா வந்து உங்கள மாரி வந்திருக்குன்னு நினைச்சிருந்தா தாராளமா வந்திருக்கலாம். பிரச்சனை இல்ல. அவர் தோத்து தான் போயிருப்பாரு. அதாவது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற கட்சி அப்படின்றதுனால ஒரு சில விஷயம் நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அவர் ஆட்சி அமைச்சாரு இல்லைங்களா? ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் கன்டினியூஸா ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல திமுக அப்படின்ற கட்சி ஆட்சிக்கே வரல அப்படின்னாலும், அந்த கட்சிய ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு கலைஞர். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியோட கொள்கை, கட்சியோட சித்தாந்தம். இது எல்லாமே அவர் கரெக்ட்டா வச்சிருந்த ஒரே காரணத்தால மட்டும் தான், இன்றளவும் திமுகன்ற ஒரு கட்சிய வந்து அழிக்கணும்னு நெனச்சா கூட யாராலயுமே இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த கட்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரு தடவ கிடையாது. 2011ல இருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகன்ற கட்சி
ஆட்சியில் கிடையாது. ஈவன் சொல்லப்போனால் 2011 எதிர்க்கட்சியாக கூட கிடையாது. பட் இருந்தாலும் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு 2016 ஆல்மோஸ்ட் 98 பிளேசஸ் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2019 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் பாண்டிச்சேரி விட்டுருங்க, 39 தொகுதியில் 38 வின் பண்ணாங்க. அதில் நடந்த இடைத்தேர்தலில் 24 தொகுதியில் 13 தொகுதி வின் பண்ணது திமுக. ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் அதிகமான இடத்துல வின் பண்ணதும் திமுக. நகர்ப்புற தேர்தலில் நடந்து வின் பண்ணதும் திமுக. அதுக்கப்புறம் தான் 2021 திமுக ஆட்சி அமைக்குது. ஸோ இது எல்லாமே என்ன காரணம், எதனால உங்களால் ஆட்சி அமைக்க முடிஞ்சுது அப்படின்னா, நான் வந்துட்டேன், நான் ஒரு மாஸ் லீடர், நான் ரசிகர், எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் நின்னாலே டெபாசிட் வாங்குவீங்களா? ஐ மீன் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல், இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, 66 ஆட்சி மாற்றம், 77 ஒரு ஆட்சி மாற்றம். இதன் காரணமாக நான் இதே மாதிரி இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ அதனால நானும் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி போராட்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அப்போ இருந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. திமுக அப்படின்ற கட்சி ஆட்சி அமைக்க பார்த்து தமிழ்நாடு இப்போ ரேங்கிங் இந்த சென்ஸ் தரவரிசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நான் சொல்கிறது பாட்டம் 2ல், அதாவது ஒரு 30 மாநிலங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 30 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா அதில் கீழே இருந்து டாப் 2, 3, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28வது இடமோ 29வது இடமோ இல்லை 27வது இடமோ 26வது இடமோ தான் தமிழ்நாடு அப்போ இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே மேக்ஸிமம் டாப் 2ல் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு கீழே வந்தது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாலஜி இன் த சென்ஸ் கொள்கைகள். அந்த கொள்கைகளை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவங்களால இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகி நிற்க முடியுது. மக்களும் திமுகவின் பின்னும் அதிமுகவின் பின்னும் நிற்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ டாப்ல இருந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ பீகாரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட ஐடியாலஜி கிடையாது. மக்களை அரசியலமைப்பு படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இங்கே மக்கள் அரசியலமைப்பு படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நீங்கள் நினைக்க மாதிரி ரசிகர், ஐ மீன் ஒரு நடிகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிப்பாங்க, ஆனால் வாக்களிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. யாராருக்கெல்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட இறங்கி நிற்கணும், அட்லீஸ்ட் அரசியலாச்சும் பண்ணணும், அட்லீஸ்ட் அடிக்கடி நிறைய இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு பொதுக்கூட்டத்திலேயாச்சும் பேசி இருக்கணும். மக்களோட மக்களாக நின்ற காரணத்தால் தான் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், சரி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நடிகர்கள் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் சொல்ல வரேன். ஸோ இவங்க 2 பேருமே அங்கே இருந்த காரணத்தால் மட்டும்தான் மக்கள் அவர்களை ஏற்றுக்கிட்டு வாக்களித்தாங்க. கரெக்டுங்களா? அடுத்தது கலைஞர் என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தாங்கிட்ட இருக்க கொள்கையில் நடிக்கலை அப்படின்னாலும் படங்களில் கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாமே எழுதி மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிமானம் வந்து பெற்ற காரணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இந்த அளவுக்கு சஸ்டெயினாக நிற்க முடிஞ்சுது. அவருடைய கொள்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அந்த கட்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு காரணம், ரீசன் அவருடைய உழைப்பு மட்டும்தான். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஆட்சி அமைச்சிடுவேன், ஆட்சியை பிடிச்சிடுவேன், நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிப்போம், நாங்கள் தான் பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெறுவோம், எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் கூட்டணியில் பங்கு தருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் நடக்காது. போகிற போக்கில் நான் அன்றைக்கி ஒரு வருஷம் முடிஞ்சது, நான் அன்றைக்கி அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு அறிக்கையை இன்றைக்கி விட்டுருக்கீங்க. இதை ஏன் நான் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா நேற்று நீங்கள் வந்து உங்கள் கட்சி ஆஃபீஸில் ஒரு 5 தலைவர்கள் உங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சிலையை திறந்து அவங்களுக்கு மாலை போட்டிருந்தீங்க. பட் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் முன்னிலைப்படுத்துனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை தற்கொலை சீமான் அப்படின்றவன் எப்படி பேசுகிறான், எப்படிலாம் விமர்சிக்கிறான் அப்படின்றது எல்லாருமே தெரியும். ஏன் உங்களுக்கும் தெரியும். அவன் சொன்னது அனைத்தும் தவறுன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்கள் கொள்கை தலைவர் ஒருத்தன் விமர்சிச்சிருக்கான் அப்படின்னா அவனை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணலாம். நீங்கள் போராட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் விமர்சிக்கலை. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தனி மனிதரை விமர்சிக்கிறதுக்காக நான் இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது சீமான் என்பவன் நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் அறிவு சுத்தமாக இல்லைன்றது
எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கே தெரியும். மேலே இருக்க பொறுப்பாளர்கள் வேணா, ஐயோ நம்ம பொறுப்பாளரை கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். சீமான் என்பவன் ஒரு கட்சியோட தலைவர். அவர் பேசியது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் சீமான் என்பவன் தனி மனிதனாக நீங்கள் நினைத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சீமான் என்பது ஒரு கட்சியின் தலைவர், தேர்தலில் போட்டியிடக்கூடியவன், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கட்சியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அங்கீகரிச்சிருக்க கட்சி தலைவனையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி மனிதன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் உங்களுடைய அரசியல். பட் ஆனால் இதுவே நீங்கள் சீமானுக்கு எதிராக ஒரு அறிக்கையை விட்டு அசத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு 2 நாள் நீங்கள் போராட்டத்தை போட்டிருந்தீங்க. சீமானுக்கு எதிராக கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு எதிராக, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன போராட்டம் நீங்கள் பண்ணியிருக்கணும்னா, ஒரு தலைவரை இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறான், அவர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைநகர், ஏன் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர், உங்கள் தொண்டர்கள் உங்கள் ரசிகர்கள் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு ஒரு போராட்டம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் உண்மையாகவே பெரியாரை வந்து உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பெரியார் தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. பெரியார் தொண்டர்கள் இந்த சென்ஸ் நான் சொல்ல வருது, அந்த திராவிட கழகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாபேதிகா. ஸோ இவங்களுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. பட் ஆனால் பெரியாரோட ஐடியாலஜியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? கோயிலுக்கு போகிறவனும் பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பான். அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவன் போவான். அக்செப்ட் பண்ணிப்பான் அந்த சென்ஸ் தெரியும் எல்லாருக்குமே. நானும் கோயிலுக்கு போகிறவன் தான். நான் கோயிலுக்கு போகணும் கிடையாது. நானும் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவேன், சனிக்கிழமை கோயிலுக்கு போவேன். பட் இருந்தாலும் பெரியாரை 200% நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், இன்க்ளூடிங் கோயிலுக்கு போகிற விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்கிட்ட எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வேணாம் அப்படின்னா, உங்களுடைய கொள்கை தலைவரை விசாரிக்க தவறுதலாக பேச பார்த்து கூட நீங்கள் அவர் தனிப்பட்ட விஷயத்தை நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதுவே நீங்கள் ஒரு போராட்டம் நடத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வந்து உங்களுடைய அரசியல் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏறி இருக்கும். அந்த டைமில் தமிழ்நாடு அரசு அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அது ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா திமுக அதிமுக விட பெரியாரை தூக்கி பிடிக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரொபகேண்டாவை நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் எலெக்ஷன் இல்லைனா கூட ஒரு டெபாசிட்டை வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியல் பண்ண பார்த்து ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்கள். ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அட்லீஸ்ட் டெபாசிட்டாக வாங்க முடியும். நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லைன்றது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் உங்கள் கட்சி தொண்டர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே தெரியும். உங்களால் ஆட்சியை கூட பிடிக்க முடியாது, ஆட்சியில் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு 2026 தேர்தலில் உங்களுக்கு புரிய வைக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும். தேங்க்யூ.